ஹாய் கைஸ், வெல்கம் டு ராமேஸ்வரம் கிரவுண்ட் சீரிஸ் பார்ட் 2. ஆனால் இதுக்கு இப்போ நாங்கள் காட்டப்போகிற கிரவுண்டுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு கிரவுண்டு நான் காட்டியிருக்கேன். அதெல்லாம் சில காரணங்களால் காட்ட முடியலை. சரி, அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் குந்துகால் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள். ஒரே ஒரு ஒருத்தர் என்னன்னா, இப்போ இந்த கிரவுண்டுக்கு முன்னாடி இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அதை காட்டலான்னு தான் நினச்சேன். அந்த கிரவுண்டை பேர் சொன்னாலே போதும், மழை அந்த கிரவுண்டை ஏதாச்சும் நாஸ்தி பண்ணி விளாட முடியாமல் பண்ணிடுது. இப்போ வந்துருக்க கிரவுண்டு அரியாங்குண்டு. அப்படியே பின்னாடி காட்டுறேன், அதை அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா கைஸ், கிரவுண்டு பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் எங்கள் தீவுக்குள்ளேயே இது ஒரு டேஞ்சரஸ் கிரவுண்டு பேர் வாங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த இடம் நிறைய பேரை காவு வாங்கியிருக்கு. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அது ஏன் என்னன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பாய்ஸ் மேட்ச் விளாட்றாங்க. அதை பற்றி அப்படியே பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இவர் தான் அலெக்ஸ் பாண்டியன், எங்கள் ஊரில் கொஞ்சம் கடும் ஃபாஸ்ட் பவுலர். வரேன் அடுத்து நீ தான்யா. கோபியனே, டோர்னமெண்ட் எப்போ நடத்துகிற? சீக்கிரம் சொல்லு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ கூடிய சீக்கிரம் டோர்னமெண்ட் இருக்குது. இவன் ஒரு மோசமான பவுலர். எங்கள் ஊர்லேயே இருக்கிறதுலே மட்டமான பவுலர்னா இவன் தான். ரொம்ப திடீர்னு நல்லா போடுவான், திடீர்னு கேவலம். தம்பி மூஞ்சியை கட்டு தம்பி, திஸ் விளாடாத, டக்குன்னு காட்டு, அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணலே காட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பந்து போடுவான். பந்து போடையில நான் அவனை காட்டிக்கிறேன். மற்றபடி நம்ம அப்படியே பிச்சுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பேட்ஸ்மேன் டக் அவுட் ஆயிருக்காங்க. டக் அவுட் ஆனால் அது ஃபீல் எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். அதனால் அவர்கிட்ட கேட்போம் நம்ம. யோசனை, டக் அவுட் ஆனியே எப்படி இருக்கு? டக் அவுட்ல என்ன ஃபீலிங் நல்லா இருக்கு உனக்கு? பார்த்துங்க, இதான் அரியாங்குண்டு. கிரவுண்டு பேர்லாம் இருக்கா? இல்லை, அரியாங்குண்டு தான் பேர். பேர்லாம் இல்லை, அரியாங்குண்டு கிரவுண்டு. அங்கே ஒரு அம்பையர் நிற்கிறார் பாருங்க. அவர் கொஞ்சம் சர்ச்சைக்குரியான அம்பையர். அப்பப்போ சர்ச்சைக்குரியான டிஸ்ஸை நிறைய கொடுத்து சர்ச்சையை கொண்டு எடுத்துருவாப்புல. பார்த்தீங்கன்னா கைஸ், எங்கள் ஊரில் 360 கிரவுண்ட் ரொம்ப கம்மி. ஒரு சில இடத்துல மட்டும்தான் கீப்பர் சைட்லாம் பின்னாடி ஃபுல்லாக 360 ரன் ஓடலாம். மற்ற கிரவுண்ட்லாம் கீப்பர் சைடு ஃபுல்லாக பின்னாடி ஏதாச்சும் சவர் ஏதாச்சும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, கிரவுண்ட்லாம் நல்லா இருக்கும், பிச்சு நல்லா இருக்கும், பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக, பவுலருக்கும் சாதகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, அவுட்ஃபீல்டு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், கல் கரெக்ட் டைமாக இருக்கா. இது என்ன ஒன்றுனா, நம்ம ஃபீல்டிங் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ சும்மா கையை ஊண்டி சும்மா காலையில் ஊண்டோன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுதான். ஃபுல்லாக அரைச்சி ஏதாச்சும் பண்ணி விட்டுரும். அதனால தான் இது கொஞ்சம் டேஞ்சரஸான கிரவுண்டு. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ கூடிய சீக்கிரம் டோர்னமெண்ட் வருது, அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி அது ரெடி பண்ணாலுமே சில பல காயங்கள்லாம் வரும். அதெல்லாம் நான் முடிஞ்சால் கேப்சர் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சும்மா இன்னைக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளாட்றாங்க. அதை பார்க்கலான்னா வந்தேன், பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பாதி இன்னிங்ஸ் முடிஞ்சு. நான் வரதுக்குள்ளே கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சு. இப்போ ஃபீல்டிங் போகிறாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. யார் எடுத்தா? ஜோஸ் பட்லர் சிங்கி எடுங்க. யார் ஜோஸ் பட்லர்? அவங்க தான் இது நின்னாங்க. இவனை பத்தியா சொல்லு. வியசனே, இந்த போறாம ஒருத்தன் விளங்காத ஒருத்தன். இவன் 2 ஓவர் 3 போடுவான். கேவலமா போடுவான். நல்லா பண்ணுவான். அவன் 12 பால் போறதுக்கு 20 தான் போடுவான். ஆனா 15 ரன் தான் கொடுப்பான், 12 ரன் வெளியில போயிடும். சூப்பர். இது ஓகே. நான் சொன்னதை என் தம்பி கரெக்டா நிறைவேற்றுவான் பாருங்க கைஸ். இன்னும் நல்லா போடுறான். இருங்க கைஸ், ஒன்றும் அவசரப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்திலே போயிட்டு போடுவான். ஆஹா, வந்துட்டாடா. இது இதைத்தால எதிர்பார்த்தேன் அவன்கிட்ட இருந்து. ரெண்டு பால ஏமாத்திட்டாங்க. இப்பதான் தம்பி ஃபார்முக்கு வந்திருக்கான். பார்த்தீங்களா? ஆனால் நல்ல ஸ்விங்லாம் வச்சுருக்கான். ஆனால் லைட்டாக ஒயிடு மட்டும் நிறைய போடுவான். நல்ல பவுலர் தான், சும்மா பேச்சுக்காண்டி சொன்னேன். நல்லா போடுவான். ஆனால் என்னென்னா, எப்போ போடணுமோ அப்போ போட மாட்டான். ஏய், உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. ஐயோ, இவன் என்ன கைஸ், கோவப்பட்டாமலே நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கான். Few moments later. ஓகே கைஸ், மேட்ச் முடிய நிலைமைக்கு வந்துருச்சு.
இன்றைக்கி என் தம்பியை வச்சு செய்யலான்னு பார்த்தா கடைசியில் அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து டோர்னமெண்ட் வரும், நிறைய கண்டென்ட் கிடைக்கும். இன்னொரு வருத்தம்னா இங்கே பாருங்கள், அவுட்ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது. டோர்னமெண்ட் வரக்குள்ளே எல்லாம் வேலை பார்த்து நல்லா இருக்கும்னு நம்புவோம். இதோட இன்றைக்கி டே முடிஞ்சிச்சு. அடுத்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கிரௌண்டை நீங்கள் அடிக்கடி பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து இப்போ டோர்னமெண்ட் வருது, அதனால் கிரவுண்டு நிறைய பார்ப்பீங்க. ஒரு மேட்ச்சை நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். பாய் கைஸ்.